ஓகே, நம்ம போய்ட்டு சும்மா இது பண்ணலாம், ரவுண்டிங் பண்ணலாம். காரா பைக்கா பரவாயில்ல, மூடிக்கிட்டு கார்லேயே போய்க்கலாம். அப்போ எவனிச்சும் இன்னும் இந்த பிள்ளை இந்த வேகமாக ஓடுதுங்க. இது அந்த வீட்டு பிள்ளை மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. செல்ல மிளகா பொடி வாங்கிட்டு பற்றி எரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஜோக்கு. சரி, நம்ம போய் சாமான்ல செக் பண்ண நம்ம பழைய சாமானாச்சே. நம்ம போய் சும்மா விளையாண்டுட்டு அப்புறம் அந்த புதருக்குள்ளே பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம். சரி, நம்ம சறுக்கிற வேலையை பார்ப்போம். சறுக்கு. சரி, நம்ம புதருக்குள்ளே போவோம். புதருக்குள்ளே போயிட்டு நான் இருக்கு 6 அடியில் 16 அடியில் பெரிய பாம்பு இருக்குன்னு சொன்னானுங்க. போய் பார்த்துட்டியா? சரி விடு. சறுக்கல்னால என் சிறுவாரில் மண்ணுக்குன்னு நல்லா ஓட்டிக்கிச்சு. சரி, நம்ம போய் நடந்து போ. இன்னும் ரிமோட் கார் இருக்கிச்சு. போலீஸ்கார் இங்கே இருக்குன்னா போலீஸாரும் இங்கே தான் இருப்பார். என்ன பண்ண வந்திருக்காங்களோ? போலீஸ் வண்டி தான் இது. போலீஸ் வண்டி இருக்கே, போலீஸாரை காணும். அப்போ போலீஸார் இங்கே தான் எங்கேயோ ஒளிஞ்சிருப்பார். நம்ம கொலை பண்ணது தெரிஞ்சிருச்சோ? நியூ மார்க்கெட்டில் தான் வந்திருக்காங்களோ? நீலக்கல் கை தெரியுது. அடப்பாவி, ஐயோ நீலக்கல் கை. நம்ம திருட்டு வேலையை பார்த்து கொஞ்சம் ஏறி பார்ப்போம். யாரு தெரியல. போலீஸா? அடப்பாவி, போலீஸ் யாரும் தேடி வந்திருக்காங்களா இல்லை சும்மா நின்றுக்கிட்டு இருக்காங்களோ தெரியல. ஐயோ, நம்ம இங்கே ஒளிஞ்சிடலாம். அடி சசி உட்காந்து தொல்லாடா. அடி சசி உட்காந்துடுறா, வேணாண்டா. ஐயோ, எங்கே போய் உட்காந்துருத்துக்குன்னு தெரியல. சரி, நம்ம இங்கே உட்காந்துக்கலாம். இங்கே இந்த இடத்துல கொஞ்சம் ஒளிஞ்சிக்கலாம். ஓகே, ரைட்டு விடு. ஓகே, எல்லாம் திட்டப்பட்டு பிளான்னு கண்ணுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே எவனும் இல்லை. நம்ம பதற தெரியாச்சு. தேவை நம்ம உள்ளே போய்ட்டு நினச்சோம் ஆச்சுன்னா, நம்மளுக்கு நினச்சோம் ஆச்சுன்னா நினச்சி உட்காந்துருந்தாங்கன்னா ஒத்தையாக வரும். சரி, ஆம்பளை செத்து போனோங்க அப்படி ஆகிரும். சரி, நம்ம எங்கேயாச்சும் இருக்காங்களா? யாருமே இல்லை. எவ்வளோ முன்னுக்கு ஒரு பையன் அழுந்துட்டு கிடக்குறான். பார்க்க அந்த பையன் மாதிரியே இருக்குது. சந்தேகம் கன்ஃபார்ம் சந்தேகம். என்னடா பண்ணுற தம்பிங்க? 100% பார்த்தோன்னே தெரிஞ்சு நீ தான் நியூ மார்க்கெட் கதை. சார், நான் நியூ மார்க்கெட்டில் கொலை சாவடிக்கல. அவங்க சொன்னாங்க பைஸ்கிள் வாங்கி கொடுக்குறேன்னு. அதை தான் நான் கொலை பண்ணேன். பார்த்தா அவங்கள கொலை பண்ணிவிட்டு நான் வெளியே வந்து எங்களை காணும். சரி, நீ எங்கே பார்த்தா அவனுங்களா? அந்த பார்க்கில். வா, அப்போ அவனுங்க சொந்த ரேட்டு தான். அவனுக்கு சொந்த ரேட்டு. வா, வீடு தெரியும். சரி, எனக்கு தெரியும். ஆனால் போதுங்க, எங்கள் அப்பா இருக்கு. டேய் தற்காரி, என்னடா பண்ணுறீங்க? டேய், உங்கள் அப்பா என்ன புரிய ஆளாடா? உங்கள் அப்பான்னு சொல்லி ஒன்று காரு அடிப்படுது. சார், அது தெரியல சார். அண்ணா அவர் வந்தால் என்னை அடிப்பார் சார், கன்ஃபார்ம். தம்பி வா நம்ம போய்ட்டு கொஞ்சம் இங்கே உட்காந்து நீ கழி சொல்லு. நம்ம கொலாசண்டு வீட்டுக்கு போ. சார், அதுதான் சார் இருந்துச்சு. இப்போ அவங்கள பார்த்தா விட்டுட்டு போயிட்டாங்க. அதுவும் பயத்தில் நான் அங்கே சில கடையில் இருந்துச்சு, அங்கே போனேன். எங்கள் வீட்டுக்கும் நியூ மார்க்கெட்டுக்கும் கிட்ட தான் சார். அப்போ ஏன்டா நீ போகலாம் அங்கே? எங்கள் அப்பா சேர்த்துக்க மாட்டார். எங்கள் அம்மாவும் இது பண்ணிக்குவாங்க. என் தங்கச்சிக்கு மட்டும் போயிருக்குது, எனக்கு பைஸ்கிள் வாங்கி கொடுக்கல. அவர் ஒன்றுக்கு போயிருக்காரு. அங்கே யாரும் அழுவில் ஊருக்கு அதுக்குது. அதை ஒரு கீதாவை தந்து கொடுத்துருக்காரு. அந்த கீதாவை திருப்பி பார்த்தா செம்ம அழுக்கு தண்ணி. நான் என்ன பண்ணுவேன்? அதில் அப்போதே தூக்கி போட்டுட்டேன். அவருக்கு தெரியாது. நீ இப்பயே வா, சரியா? நீ என் கூட இப்பயே வா. உங்கள் அப்பாவும் நானே பார்க்குறேன். வா சார், ஃபைட் போடாதீங்க சார். அப்புறம் அவர் என்னை கத்துவார். என்ன ஆளை கூட்டிட்டு ஓடியான்னு கத்துவார். அவர் கத்துறதுக்கு வீட்டில் இருந்தால் தானே. வா பார்த்துக்கிறேன். சார், என்ன பண்ண போட்டீங்க சார்? போட்டுக்கிட்டு போகாதீங்க சார். வேணாம் சார். நான் போட மாட்டேன். அவர் வீட்டில் இருக்க மாட்டார். வா பாரு. சரி சார், வாங்க. ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. என்னை வீட்டுக்கு குத்தி போதீங்க. கற்று அடிச்சாருன்னா எனக்கு பயமாக இருக்கும் சார். மன்னிச்சிடுங்க. பசாமல் கம்முன்னு வாடா, நான் பார்த்துக்கிறேன். என்னடா இதுக்காச்சு சுற்றி பிடிச்சி நிற்கிறேன் சார். தூங்கிக்கிறதுக்கும் சார். சார், போகாதீங்க, பயமாக இருக்கு. உங்களை யாருங்க வர சொன்னா?
ஐயோ ஒன்றும் சொல்கிறது இல்லை, என் ஃபேமிலி பிரச்சனை தலையில் வருதுன்னு. சொல்ல குட்டி, உன்னை தேடி எங்கடா போயிருந்த? அம்மா நான் இங்கே தாம்மா ஒன்றிருந்தேன். அப்பா அப்பா அஞ்சு பண்ணுவேன். இங்கே வந்திருந்தா ஒன்று நான் போட்டிருப்பேன்டா. அவன் பண்ணது தப்பு இல்லை, ஆனால் நீ செஞ்சது முறை தப்பு. அவன் கேட்டதுக்கும் நீ ஒன்றுக்கு போயிருக்கிறதுக்கும் அதுலேருந்து கிட்டார் எடுத்து கொடுத்ததுக்கும் சம்மதமே இல்லை. அதுக்கு அப்போவும் ஐயோ நீ வாய் மூடு சரியா? ஏய் நானாக பார்த்துட்டு இருக்கேன் ஃபேமிலி பிரச்சனைனா வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும். தேவை அவன் பையனை வெயிட் அடிச்சுட்டு அவங்க பையன் போய் கொலை பண்ணிக்கிட்டு போலீஸை தேடி வந்து போலீஸ் நாய் மாதிரி அவங்க நின்றுக்கிட்டு ஃபேமிலி பிரச்சனை தான் நான் கேட்குறேன் உங்கள் ஊரில். நீங்கள் ஹாப்பியா அது மட்டும் சொல்லுங்கள் சார். என் பையன் வரேன் சார், என் 2 பிள்ளைங்க குழந்தைங்க சார். டேய் வாடா, நீ ரொம்ப தான் பேசுன. உன் பையனை பிடிச்சிட்டு போகிறதுக்கு நான் ஒன்றை இது பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறேன். கொஞ்ச நேரம் உள்ளே இருந்துட்டு அப்புறம் நீ என்ன பண்ணு, அப்புறம் என்ன வேணுமோ நடந்துக்கோ. நீ வீட்டு விட்டு விளையாட கூட தெரில, நீ வா என் கூட பாய் சொல்லிக்கோ. ஐயோ நீ பெரிய தப்பு பண்ணுற. மேடம் கடைசியாக பார்த்துக்கோ உங்கள் புருஷனை. தம்பி உங்கள் அப்பாவை பார்த்துக்கோ. இனிமே பார்த்துக்கோங்க மேடம், கடைசியாக பார்த்துக்கோங்க உங்கள் புருஷனை. அப்புறம் திரும்ப வரவே மாட்டார். சரி குழந்தைங்கள பார்க்க தெரியாது அப்பா. நீ கொஞ்ச நேரம் இங்கேயே கடை, அப்புறம் பொரிசுக்கு மாற்றி விட்றோம். அங்கே போயிட்டு பண்ணி தொலை. சரி நீங்களாம் என்ன தான் பண்ணுறது தெரியலடா. அவங்களாம் கண்டிப்பாக உன்னை சுட்டு சாவடிச்சிடணும். ஓட விட்டு அப்படி கதற போகும்போது டக்குனு முதுகில் சுட்டுருணும். வாயா உள்ள இப்போ நீனும் உன் தங்கச்சி தான் இருக்காங்க. உங்கள் அப்பா இல்லை. நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் காசு வரைக்கும் எனக்கு தெரியல. சத்தியமாக எனக்கு தெரியல. அம்மா அழுவாதீங்கம்மா. நான் என்னம்மா பண்ண, நான் ஃப்ரெண்டு வீட்டில் தாங்கணும்மா. சரி நான் சும்மா வெளியே போகலாம் சரி பார்க்குக்கு போனேன். பார்க்கல அந்த அண்ணன் கூப்பிட்டாங்க என்ன இல்லைன்னா சாவு வச்சிடுவேன்னு சொன்னாங்க. அப்புறம் என்னம்மா பண்ணுவேன், பைக் ஸ்கூல் சொன்னாங்க. உண்மையாக பைக் வாங்கி கொடுக்க போகிறாங்களா அப்படி நினச்சிட்டு உண்மையாக நான் போயிட்டேம்மா. என்னடா பண்ணுவேன், சரி விடு, போனது முடிஞ்சிடுச்சு. ஆனால் உங்கள் அப்பாவை வச்சுக்கிட்டே சத்தியமாக என்னோட முடியலடா. போலீஸார்கிட்டயே வாய் பேசுகிறாருன்னா நான் என்ன பண்ணுவேன்? அவர் யாரும்மா சொன்ன பற்றியே கேட்க மாட்டார். விடுங்க, அங்கே இருந்துட்டு மூலவர் தான் பார்ப்போம். வாய மூடுறா. அந்த போலீஸ் சார் உங்கள் அப்பாவுக்கு வாய் சரியில்லைன்னு சொல்லி தான் பிடிச்சிட்டு போகிறாரு. இல்லைன்னா ஒன்றை தான் பிடிச்சிட்டு போயிருப்பார் சரியா? அது மாதிரி வச்சுக்கோ. ஆமாம்மா. சரி தங்கச்சி எங்கம்மா? அது தெரியலடா, எங்கே போணுச்சு எனக்கு சத்தியமா. சரி நம்ம இன்னும் இங்கே டீஃப் பிடிச்சிருக்காங்க. என்னாச்சு கூட தெரியலையே. இந்த கோடுலாம் எங்கேயோ நம்ம வீட்டுக்கு தான் போகிற மாதிரி வருது. ஐயோ ஆமாம், நம்ம வீட்டுக்கு தான் வருது. நம்ம வீட்டுக்கு தான் எல்லாமே வருது. ஐயோ சரி பைக்கில் நம்ம இங்கே பக்கிங். சரி நம்ம இங்கே பக்கிங் போட்டு நம்ம நடந்து போகலாம் உள்ள. ஐயோ பூனைக்குட்டிக்கு என்ன வச்சு தெரியலையே. அண்ணே 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 எவ்வளோ நாள் எங்கே போயிருந்தேன்? இங்கே தான்மா வெளியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அண்ணே உனக்குலாம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குண்ணே. சரி 2 பேரும் பேசிக்கிட்டு கிடங்க, சண்டை போட்டுக்காதீங்க சரியா? நீ உன் பைஸில் இவன் பைஸில். அம்மா கொஞ்சம் நெல்லை கழுவிட்டு வந்துடுறேன். ஹாய் காய்ஸ், நான் உங்கள் பாண்டா கேமிங் பேசுகிறேன். இன்றைக்கி என்னதுன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று கட்டுது, ஒன்று நல்லது. ஒன்று நல்லது பார்த்தா எஸ்எஸ் கிங் படம் எடுக்க போகிறாரு. அதில் ஒரு கேரக்டர் நான், ஒரு பாய் கேரக்டர் நான். ஓகே, அப்புறம் கட்ட விஷயம் என்னதுன்னா நம்ம படம் நாளைக்கு முடியுது. நாளைக்கு ஒரு எபிசோட் தான், அவ்வளோதான் முடிய போகுது. ஓகே பாய்.